ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சைட் விசிட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சைட் விசிட் பாத்தீங்கன்னா கொக்கர்ஸ் வாக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரையன் பார்க், அந்த வீடியோவும் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லேக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அந்த பிரையன் பார்க்கோட எண்டு வந்துட்டோம்னா இந்த லேக்குக்கான வே கனெக்ட் ஆயிடும். நீங்க பாருங்க, இந்த வேல நம்ம சொன்ன மாதிரி நிறைய கடைகள் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். இது ஒரு சின்ன வே. நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, ஒரு ஷாப்பிங் பஜார்லாம் போனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன கனெக்டிங் பார்த்து தான் இது. அதாவது பிரையன் பார்க்குக்கும் லேக்குக்கும் ஒரு கனெக்டிங் பார்த்து தான் இது. இதுல ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷாப்பிங் தான், வாங்கி சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்வெட்டர்ஸ், சாக்லேட்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அதுல மோஸ்ட்லி இந்த வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா சூடான ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த பஜ்ஜி, போண்டா, கான சுட சுட, வேர்க்கடலை சுட சுட, அந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஏரியா வந்துட்டோம். இதுதான் போட் ஹவுஸ். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம போட்டிங் போக போறோம். ஸோ போனதுமே டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயாச்சு. உள்ள போன உடனே ஜெய் டக்குன்னு எடுத்து அந்த இதை மாட்டிக்கிட்டாரு, அந்த சேஃப் கார்டை. ஸோ இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒன்று நாங்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டோம். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கிறோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச டிக்கெட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஸோ இந்த 15 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு தான் நாங்கள் போற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போனோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம். ஆக்சுவலி யாரெல்லாம் கொடைக்கானல் டூர் வராங்களோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்க்குற இடம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பக்கம் சிட்டிக்குள்ளே இருக்குது இந்த லேக்கு. ஸோ இந்த பாருங்க, எல்லாருமே எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க போட்ல. அது அந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. ஸோ வியூவும் சூப்பராக இருக்குது. இது இன்சைட் சிட்டி இருக்கிறதுனால நம்ம சுற்றி நிறைய பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க போட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம இது இன்னைக்கு ஈவினிங் முடிச்சலாம். பட் என்ன பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து கிளைமேட் அப்படியே இருட்டுற மாதிரி அடிச்சு. என்ன பிரச்சனைனா, கொடைக்கானல நாங்க போன நேரம் சோதனை பாத்தீங்கன்னா 12:30 1 மணிக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. கிளைமேட் பயங்கர சில் ஆயிடுச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வானம் அப்படியே பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. மழை வர மாதிரி ஆகி போச்சு. அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. நாங்க எல்லாம் ரொம்ப ஆசையா டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கிடையில என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க போனவங்க எல்லாருமே சீக்கிரமா ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு 1/2 hour கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 30 minutes நம்ம வந்து உள்ள லேக்ல வந்து போட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 3 டைப் ஆஃப் போட் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பல் போறாங்கன்னா 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்மால் ஃபேமிலி போறாங்கன்னா 4 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட் இருக்கு. அது மாதிரி ஒரு பிக் ஃபேமிலி போறாங்கன்னா 6 பேர் போற மாதிரியும் போட் இருக்கு. மழை, சரியான மழை. சரி, நாங்கள் ரொம்ப சோகமாக காத்துக்கிட்டே இருந்தோம். போனவங்கெல்லாம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு 1.5 hours கூட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு அது மழை நிற்கிற மாதிரியே இல்லை. ஆனால் இதை பாருங்களேன், மழை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த தண்ணியில் அது அப்படியே விழும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். போனவங்களாம் எப்படி நினைஞ்சிருந்தோம், அது ஒரு ஜாலியாக இருந்தது. போனவங்களாம் நினைஞ்சிட்டு தொப்பட்டே ஓடியாருந்தாங்க ரிட்டர்ன். ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா இன்னும் 3 பேர் தான் இருந்தாங்க. மேபி போயிருந்தா நாங்களும் இப்படி சொட்ட நினைஞ்சிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்கணும். நல்ல வேலை, ஒரு வேலை. இது கூட நல்ல விஷயம்னு தான் தோணுது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டாங்க. அதுவும் அந்த கடைசியிலலாம் பாருங்கள் 2-3 போட் இருக்கு. அதெல்லாம் தொப்பை தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற வழி இல்லாம அங்கிருந்து நாங்க கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்க பசங்களை வச்சுட்டு வெயிட் பண்ண முடியல. ஒரு பசங்க இல்லைன்னா போயிட்டு நாங்க மழையில என்ஜாய் பண்ணிருப்போம் டெஃபினட்டா. சோ பசங்க இருக்கிறதுனால சரி, ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, கிளைமேட் வேலை பயங்கர சில்லுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா ஜெய் அதுக்கப்புறம் அவரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா ரூமுக்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எப்படி பெய்யுதுன்னு காலையில். ஆனால் இப்போ 1 மணி தான் ஆகுது. அதுக்கே நல்லா எல்லாம் ஈவினிங் ஆன மாதிரி இருக்கு. ஸோ பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்காக தான். எல்லாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள்லாம் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க 3 பேரும் பெட்டில் வந்தோடனே படுத்துட்டாங்க. ஸோ நிறையா சாக்லேட்லாம் வேறு வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்து தர சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நம்ம போய் நம்மளோட ஃபோட்டோஸை பார்ப்போம். ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரேம் பாருங்கள். இருங்க எடுக்கிறேன். இந்தோ இதுதான் நம்மளோட ஃப்ரேம். கோக்கர்ஸ் வாக்கில் எடுத்தது. நல்லா டக்குன்னு ஃப்ரேம் போட்டு தந்துட்டாங்க. 350 rupees தான். நீங்களாம் கோக்கர்ஸ் வாக் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் எடுத்துக்கலாம். ஒர்த்து தான் அது. ஆனால் அது இதெல்லாம் வந்து ஃபோட்டோ. அது வந்து அப்புறமா கடைசி டேயில் காமிக்கலாம் என்னென்ன எடுத்தோன்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ இதோட வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.